பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான அளவீடு செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம். கருணையில்லாத ஆட்சி கடிகி ஒழிக, அருள்நேயமிக்க சன்மார்க்கம் ஆள்க என்று அன்றே தனது அரசியல் கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்துரைத்தவர் வள்ளலார். இந்த நிலையில் 1867ஆம் ஆண்டு பார்வதிபுரம் கிராம மக்களால் தானமாக வழங்கப்பட்ட 106 ஏக்கரிலே கடலூர் மாவட்டம் வடலூரிலே வள்ளலார் சத்தியஞான சபையை நிறுவினார். இறைவன் ஒருவன்தான், அவன் ஒளியடிவானவன் என்பதனை உணர்த்த ஜோதியை ஏற்றி வைத்து மறைந்தார் வள்ளல் பெருமான். இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக வள்ளலாரின் 200வது பிறந்த நாள் விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழக அரசு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் வடலூர் சத்தியஞான சபை வளாகத்திலே அதற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது நடைபெற்றது. இதற்கு பாமக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் பாமகவினுடைய தலைவர் ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பாமக வடலூரில் போராட்டம் கூட மேற்கொண்டது. இந்த நிலையில் சர்வதேச மையத்தை வடலூர் பெருவெளியில் அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த சத்தியஞான சபையினுடைய வளாகத்திலே அந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கான அளவீடு செய்யும் பணி என்பது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், ஜேசி, ஏசி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இங்கேயே முகாமிட்டு தங்கியிருக்கின்றனர். அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த அளவீடு பணி என்பது தற்பொழுது வடலூர் சத்தியஞான சபையினுடைய வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அனைவருடைய கோரிக்கை என்பதும் வள்ளலாரின் எண்ணம் என்பதும் பெருவெளியிலே அந்த சர்வதேச மையம் அமைக்கப்படாமல் வேறு இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது சத்தியஞான சபை வளாகத்திலே இந்த அளவீடு பணி செய்யப்பட்டுக் கொண்டிருப்பது இந்த கடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.